தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக சிக்கல்களை கருத்தில் கொண்டு அதனை எதிர்கொள்ளும் வகையில் அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் புதன்கிழமை முதல் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி இதனை தெரிவித்தார். மேலும் வாரத்தின் ஏனைய 4 வேலை நாட்களிலும் எத்தனை பணியாளர்களை பணிக்கு அழைக்க வேண்டும் என்பது குறித்த முடிவை எடுப்பதற்கான அதிகாரம் அரசு நிறுவனங்களின் பிரதானிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இருப்பினும் இந்த விடுமுறையானது சுகாதாரத்துறை, துறைமுகங்கள், நீர்வளங்கள் மற்றும் சுங்க திணைக்களம் உள்ளிட்ட துறைகளுக்கு பொருந்தாது என அவர் தெளிவுபடுத்தினார். அரசு ஊழியர்களுக்கு மேலதிகமாக அனைத்து அரசு பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதிமன்றங்களுக்கும் புதன்கிழமை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டார். அத்துடன் அனைத்து அரச விழாக்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் விடுமுறை தொடர்பில் தனியார் நிறுவனங்களும் இதே நடைமுறைகளை பின்பற்றுமாறு கோரப்படுவதாக இதன்போது மேலும் அவர் தெரிவித்தார். தற்போது நிலவும் நெருக்கடிக்கு மத்தியில் பொதுமக்கள் சிக்கனமாக எரிபொருளை பயன்படுத்துவார்களாயின் கியூஆர் முறைமை அவசியப்படாது என தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். இந்த சிக்கல் இலங்கைக்கு மாத்திரம் அல்லாமல் உலகம் முழுவதற்கும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள ஒரு பிரச்சினை என்றும் அவர் இங்கு மேலும் குறிப்பிட்டார். எனவே முடிந்தவரை எரிசக்தி நுகர்வை குறைக்குமாறு பிரதி அமைச்சர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த தருணம் எமது நாட்டிற்கு மாத்திரமல்ல, முழு உலகிற்கும் ஒரு கடினமான சூழ்நிலை. இதற்கு முன்னர் இந்த நாடு வங்குரோத்தானதால் எமக்கு எரிசக்தி கிடைக்காமல் போன ஒரு நிலை இருந்தது. இப்போது நாம் எவ்வளவு வலுவாக இருந்தாலும் உலகத்திடமிருந்து எண்ணெயை பெற்றுக் கொள்வதில் ஒரு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. எனவே நாம் சிக்கனமாக செயற்பட வேண்டும் என்றார். இலங்கை போக்குவரத்து சபையின் டிப்போக்கள் ஊடாக தனியார் பேருந்துகளுக்கு எரிபொருள் வழங்கும் போது பல்வேறு சிக்கல்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாக தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெம்னு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். டிப்போக்கள் ஊடாக மாத்திரம் எரிபொருள் வழங்கப்பட்டால் தினசரி இயங்கும் பேருந்துகளின் எண்ணிக்கை 50% குறையும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டில் சுமார் 13,000 தனியார் பேருந்துகள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய கெம்னு விஜயரத்ன இந்த நடைமுறையினால் 6,500 பேருந்துகளை மாத்திரமே இயக்க முடியும் என தெரிவித்தார். அத்துடன் தற்போதுள்ள பேருந்துகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப டிப்போக்களின் எண்ணிக்கை போதுமானதாக இல்லை எனவும் இதற்காக முறையான வேலை திட்டம் ஒன்று அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். சனிக்கிழமையும் நுரைச்சோலை மின் நிலையத்தால் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய மெகாவாட் அளவை உற்பத்தி செய்ய முடியாமல் போயுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை லக் விஜய நுரைச்சோலை மின் நிலையத்தின் உத்தேச 810 மெகாவாட்டை உற்பத்தி செய்ய முடியாது போயுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச விசேட கூற்றை முன்வைத்து தெரிவித்தார். முதல் அலகிலிருந்து 216 மெகாவாட்டும், இரண்டாம் அலகிலிருந்து 230 மெகாவாட்டும், மூன்றாம் அலகிலிருந்து 232 மெகாவாட்டும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய தினம் கூட 678 மெகாவாட் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. வரலாற்றின் முதன்முறையாக தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த தரமற்ற நிலக்கரி காரணமாக மின் உற்பத்தி குறையும் போது எரிபொருள் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றன. இச்சமயம் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து அந்த செலவை மின்சார நுகர்வோரிடமிருந்து அறவிட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதனால் மின் அலகுகளுக்கான கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய நிலையும் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். சுதந்திரத்தை அனுபவிப்பதற்கான சந்தர்ப்பம் சமூகத்தின் ஒரு சாராருக்கு மாத்திரமே மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அனைத்து மக்களுக்கும் அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கத்தக்க சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் இலக்காகும் என்று பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்தார். கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சின் வளமான கிராமம் செயற்திட்டத்தின் கீழ் அபிவிருத்தி செய்யப்பட்ட அங்குகுட பெலச குளத்தை அண்டிய பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை மக்கள் பாவனைக்காக கையளிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார். அங்குகுல பெலச லேஷர் ஐலண்ட் பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்துடன் இணைந்ததாக படகுத்துறை மற்றும் லேஷர் ஐலண்ட் உணவகம் என்பனவும் இதன் போது திறந்து வைக்கப்பட்டன. பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் பெற்றோருக்கு பொருளாதார சுமையை ஏற்படுத்தாத வகையில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும் எனவும் ஆசிரியர் மற்றும் அதிபர் நியமனங்கள் அல்லது இடமாற்றங்கள் வழங்கப்படும் போது எவ்வித தயக்கமுமின்றி அவற்றை ஏற்று பணிகளை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் பிரதமர் கலாநிதி அர்னி அமரசூரிய தெரிவித்தார்.
தெரிவித்தார். அத்துடன் 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பாடசாலை அபிவிருத்தி பணிகளுக்காக முறையாக பயன்படுத்துமாறும் அவர் அறிவுறுத்தினார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அம்மான் தொட்ட தங்கல்ல மற்றும் வலசமுள்ள கல்வி வலயங்களைச் சேர்ந்த அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களை தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். பயணிகள் போக்குவரத்து பேருந்துகளுக்கு ஒரு வார காலத்திற்கு வழங்கப்படும் எரிபொருள் ஒதுக்கீட்டை 60 லிட்டர் முதல் 360 லிட்டர் வரையிலான வரம்பிற்குள் வழங்க வசதி செய்யப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ஏ பி சந்திரபால தெரிவித்துள்ளார். போக்குவரத்து அமைச்சில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். இதன்படி பேருந்துகள் பயணிக்கும் தூரத்தின் அடிப்படையில் அவற்றுக்கான எரிபொருள் அளவு தீர்மானிக்கப்படும். இந்த நடைமுறை முறைப்படுத்தப்படும் வரை பொதுமக்களுக்கு பேருந்துகளுக்கு தேவையான எரிபொருளை இலங்கை போக்குவரத்து சபையிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்தார். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்துடன் இணைந்ததாக ஒழுக்கமான மற்றும் நேர்மையான சமூகத்தை உருவாக்கும் நோக்கில் சமூக சுற்றுச்சூழல் மற்றும் ஒழுக்க நெறி சார்ந்த அணுகுமுறையுடன் நடைமுறைப்படுத்தப்படும் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்கள் வேலை திட்டம் களுத்துறை மாவட்டத்தின் சிவ்தேவிகம கிராமத்தை மையமாக கொண்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துனித்தியின் தலைமையில் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சின் கீழ் இயங்கும் தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தினால் அனைத்து மாவட்ட செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்படும் இந்த தேசிய வேலை திட்டம் தேசத்தை கட்டியெழுப்பும் செழிப்பான கிராமம் என்ற துணைப்பொருளின் கீழ் 3 ஆண்டு திட்டமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. இந்த சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம திட்டமானது ஒரு கிராமத்தின் பௌதீக வளர்ச்சியை மட்டும் இலக்காக கொள்ளாமல் 6 முக்கிய துறைகளினூடாக மக்களை வலுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. அதற்கமைய கல்வி மேம்பாடு, பொருளாதார அபிவிருத்தி, சுகாதாரம் மற்றும் துப்புரவு, சமூக நல்வாழ்வு, கலாசாரம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி மற்றும் சுற்றுச்சூழல் மேம்பாடு ஆகிய பிரதான துறைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும். கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய வேலை திட்டத்தின் அடிப்படை நோக்கமான ஒழுக்க விழுமியங்களை மேம்படுத்துதல் மற்றும் சுத்தமான நிலையான சூழலை பேணுவதற்கான தேசிய அர்ப்பணிப்பை கிராமங்களின் கீழ்மட்டம் வரை கொண்டு செல்வதே அரசாங்கத்தின் பிரதான எதிர்பார்ப்பாகும். முறையான கொள்கை வழிகாட்டலின் கீழ் முழு அரச பொறிமுறையையும் பயன்படுத்தி நடைமுறை செயல்பாடுகள் மூலம் நாட்டின் ஒவ்வொரு கிராமத்தையும் உற்பத்தி திறன்மிக்க மாதிரி அழகாக மாற்றுவதே இந்த வேலை திட்டத்தின் இறுதி இலக்காகும். களுத்துறை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகள், ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் SPC சுகீஸ்வர, தேசிய உற்பத்தி திறன் செயலகத்தின் பணிப்பாளர் நாயகம் சுரங்க குணரத்ன, களுத்துறை மாவட்ட செயலாளர் HMSP ஹேரத் மற்றும் கிளீன் ஸ்ரீலங்கா செயலகத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் பலரும் இந்நிகழ்வில் பங்கு பற்றினர். ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் மீன்லங்கா நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிறைவேற்று அதிகாரியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சஜின்வாஸ் குணவர்தனவுக்கு எதிராக நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நானோயா ரதெல்ல குறுக்கு வீதியில் லொரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மண்மேட்டில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. நுவரெலியாவிலிருந்து அட்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லொரி திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லொரியில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது. விபத்து தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆசிய கோப்பை கால்பந்து தொடரில் பங்கேற்க ஈரான் மகளிர் கால்பந்து அணியினர் ஆஸ்திரேலியா சென்றனர். தென்கொரியாவுக்கு எதிரான போட்டியின் போது ஈரான் வீராங்கனைகள் தங்கள் நாட்டின் தேசிய கீதத்தை பாட மறுத்தனர். ஈரானில் நிலவும் அரசியல் சூழலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அவர்கள் இவ்வாறு செய்ததாக கருதப்பட்டது. இந்த செயலால் ஈரானிய அரச ஊடகங்கள் வீராங்கனைகளை யுத்த கால துரோகிகள் என்று விமர்சித்தன. அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அரசு ஆதரவு நிலைப்பாடு கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர். வீராங்கனைகள் மற்றும் சப்போர்ட் ஸ்டாஃப் என 7 பேர் மட்டும் ஆஸ்திரேலியாவில் அடைக்கலம் கேட்டனர். மற்றவர்கள் மலேசியாவில் கோலாலம் புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் 7 பேரில் 2 வீராங்கனைகள், ஒரு ஸ்டாஃப் என 3 பேர் திடீரென சொந்த நாட்டிற்கு செல்ல வேண்டும் என மனம் மாறியுள்ளனர். இது தொடர்பாக ஆஸ்திரேலிய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். பின்னர் நேற்றிரவு ஆஸ்திரேலியாவில் இருந்து புறப்பட்டு ஈரான் சென்றுள்ளனர்.
ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதியான கார்க் தீவின் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல் சீனாவில் எரிபொருள் தொடர்பான பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரானின் சுமார் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் முக்கிய மையமாக இந்த தீவு உள்ளது. இந்நிலையில் குறித்த தீவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் தீவின் எரிசக்தி கட்டமைப்புகள் சேதமடையவில்லை. இருப்பினும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹார்முஸ் கடற்பாதையில் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்தை ஈரான் தடுக்க முயன்றால் அந்த அமைப்புகளையும் அழித்து விடுவோம் என எச்சரித்தார். ஈரானின் கடற்கரையிலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கார்க் தீவு ஈரானின் பெரும்பாலான எண்ணெய் ஏற்றுமதி நடைபெறும் முக்கிய முனையமாகும். போரின் தொடக்கம் முதல் ஈரான் 13.7 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் ஏற்றுமதி செய்துள்ளதாக தகவல்கள் கூறுகின்றன. அந்த எண்ணெயில் பெரும்பாலான பகுதி உலகின் மிகப்பெரிய மூல எண்ணெய் இறக்குமதி நாடான சீனாவுக்கு அனுப்பப்படுகிறது. கடந்த 2024 ஆண்டில் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் சுமார் 91% சீனாவை வாங்கியதாக தரவுகள் காட்டுகின்றன. கார்க் தீவு மீது அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதலின் காணொளிகள் வெளியாகியுள்ளன. ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றத்திற்கு மத்தியில் வடகொரியா ஆயுத சோதனையில் ஈடுபட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகள் கிம் ஷோ ஏவுடன் இணைந்து 600 mm கலிஃபர் கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய 12 மல்டிபிள் ராக்கெட் லாஞ்சர்களின் சோதனை ஓட்டத்தை பார்வையிட்டார். அமெரிக்கா மற்றும் தென்கொரியா இணைந்து அண்மையில் நடத்திய பிரம்மாண்டமான ராணுவ பயிற்சிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த சோதனை அமைந்தது. இந்த ஏவுகணைகள் பியோயாங் அருகே இருந்து ஏவப்பட்டு சுமார் 50 முதல் 364 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியதாக வடகொரியாவின் KCNA செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின் மூலம் அணு ஆயுதங்களின் அழிவு சக்தியை எதிரிகள் உணர வேண்டும் என்றும் 420 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள எதிரி இலக்குகளை இது எளிதில் தாக்கும் என்றும் கிம் ஜாங் உன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெறவுள்ள உலகக்கிண்ண கால்பந்து போட்டிகளின் போது ஈரான் தேசிய அணியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியாது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளதை அடுத்து ஈரான் தனது போட்டிகளை மெக்சிகோவிற்கு மாற்றுமாறு கோரிக்கை விடுத்துள்ளது. ஈரானிய கால்பந்து சம்மேளனத்தின் தலைவர் மெஹதி தாஜ் இதுகுறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில் ஈரான் தேசிய அணியின் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது என ட்ரம்ப் வெளிப்படையாக கூறியுள்ள நிலையில் நாம் நிச்சயமாக அமெரிக்காவுக்கு பயணம் செய்ய மாட்டோம். எனவே ஈரான் போட்டிகளை மெக்சிகோவிடம் நடத்துவது குறித்து தற்போது FIFA அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என தெரிவித்துள்ளார். முன்னதாக ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களை தொடர் இந்த தொடரில் ஈரான் வீரர்கள் பங்கேற்பது சாத்தியமற்றது என அந்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். முன்னதாக ஈரான் மீதான அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வான்வழி தாக்குதல்களை தொடர்ந்து இந்த தொடரில் ஈரான் வீரர்கள் பங்கேற்பது சாத்தியமற்றது என அந்நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்திருந்தார். இருப்பினும் ஈரான் அணி உலகக்கிண்ண போட்டிகளுக்கு வருவதற்கு வரவேற்பு அளிப்பதாக ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியிருந்த போதிலும் அவர்களின் உயிர் மற்றும் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் அங்கு வருவது பொருத்தமானதாக இருக்காது என நம்புவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் அணி தனது குழுநிலை போட்டிகளில் 2 லாஸ் ஏஞ்சல்ஸிலும் 1 சியட்டி நகரிலும் விளையாட ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.